Hello guys, welcome to Knowledge Harvester channel. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெக் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா OpenAI used 8 YouTube videos to train GPT-4 against platform rules but so did Google. அதாவது OpenAI எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு AI மாடல், அதாவது ஒரு AI கம்பெனி ChatGPT, DALL-E, Zora அது போல் எல்லாமே அவங்க வந்து ஒரு AI மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணியிருப்போம், DALL-E யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது போல் இப்போ என்ன ஒரு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸாக இன்க்ரெடிபிள் இம்ப்ரெசிவ். அதாவது ஏஐ மாடல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அது எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியாவிலேருந்து நம்ம ஒரு டேட்டா எடுக்கிறோம்னா அதில் ஆல்ரெடி டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை எடுத்து ChatGPTயில் அவங்க வந்து ட்ரைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்க நமக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது போல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா now it's been revealed that OpenAI used YouTube videos to train GPT-4 and YouTube said that was against platform rules. அதாவது விஸ்பர் அப்படின்னா அவங்களோட ஒரு டூல் இருக்குது. அது வந்து எப்படின்னா வீடியோ வந்து ஆடியோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரும். ஸோ அந்த டேட்டாவை அதை யூஸ் பண்ணி ட்ரைன் பண்ணுறதுக்கு யூடியூபோட வீடியோஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ChatGPT-4க்கு, அதாவது GPT-4 வெர்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் OpenAI President Greg Brockman, according to the report, was personally involved in picking videos to use for AI training. அவங்க OpenAIயோட பிரசிடெண்ட் வந்து எந்தெந்த வீடியோஸ் வந்துட்டு அதாவது பர்சனலாக பிக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு எம்ப்ளாயும் சொல்லியிருக்காங்க இட் வாஸ் அகேன்ஸ்ட் யூடியூப் ரூல்ஸ் அப்படின்னு. இருந்தாலுமே அவங்க வந்து அந்த வீடியோஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ராப் பண்ணி ட்ரைன் பண்ணியிருக்காங்க. OpenAI சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா OpenAI apparently believe this was fair use. அதாவது அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பப்ளிக்கில் அவைலபிள் தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஃபேர் யூஸ் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து யூடியூப்போட CEO வந்து நீல் மோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா at same point during a recent discussion with Bloomberg regarding OpenAI's video model Zora, அதாவது அவங்களோட லேட்டஸ்ட் மாடல் OpenAI மாடல் வந்து Zora. அதாவது ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோவை ரிலீஸ் ஆகும், அதாவது வீடியோவை க்ரியேட் ஆகும், which is due for later this year. OpenAI is not allowed. அதாவது இதுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வேணும், வீடியோஸ் டேட்டாஸ் வேணும். அது வந்து ஈஸியாக கிடைக்கிற இடம் வந்து யூடியூப் தான். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து மீன் டைமில் வந்து கூகுளோட ஜெமினி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஏஐ. ஸோ அதோட டேட்டாஸ் வந்து அதுக்கு வந்து டேட்டாஸ் ட்ரைன் பண்ணுறதுக்கு யூடியூப்லேருந்து தான் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் கூட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் யூடியூப் எல்லாமே ஒரே கம்பெனி தான். ஸோ அதனால வந்து அவங்க டேட்டா கொடுக்குறது வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாலுமே ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது அந்த டேட்டா ஸ்க்ராப்பிங் வந்து தப்புன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க OpenAI எதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் guys for watching the video and do subscribe to channel for more videos.